தி கோட் இந்த படத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். விமர்சிக்கிற அளவுக்கு நமக்கே டெக்னிக்கல் தெரியாது. நம்ம படம் பார்த்துருக்கோம். அந்த படம் பார்த்ததுக்கு இது ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறது மட்டும் தான் நம்ம சொல்ல போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலின்னு நம்ம ஒரு 10 பேர் போயிருந்தோம். படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நீளமாக இருக்குன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் வந்து படம் கொஞ்சம் நகைச்சுவை, அந்த ஹியூமர் சென்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது. பட் எல்லாமே நினைவுபடுத்துகிற காட்சிகளாக இருந்தாலும் ரசிக்கிற மாதிரி தான் இருந்ததுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இடைவேளைக்கு அப்புறம் வந்து ஒவ்வொரு காட்சியுமே வந்து நம்மளால சொல்ல முடியும். அடுத்து இதுதான் நடக்க போகுது, இதுதான் நடக்க போகுது. அதுல ரொம்ப முக்கியமா ஒண்ணு பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தைய தொலைக்கிற காட்சிலாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சாதாரணமா யாரு வேணாலும் சொல்லிருவாங்க. கண்ணு தெரியாதவங்க கூட இத சொல்லிருவான்டா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாரி சினிமாவ பத்தியோ, கதைய பத்தியோ தெரியாதவங்க கூட இந்த இடத்துல வந்து இவங்க குழந்தைய தொலைக்க போறாங்க அப்படிங்கிற விஷயம் ஈஸியா தெரிஞ்சது. அது ரொம்ப சாதாரணமா நகர்த்துறாங்க. அதுக்கப்புறம் இந்த படம் வந்து என்ன சொல்லியிருக்கு, வெங்கட் பிரபு வந்து எடுத்திருக்காங்க கதை எழுதி. இந்த கதையை பத்திலாம் நம்ம பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஏன் அப்படின்னா, இந்த கதை வந்து சிம்பிளா ஒன்லைன்ல சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஹீரோவோட குழந்தைய வில்லன் கடத்திட்டு போயிட்டு அதே ஹீரோவுக்கு எதிரா வளர்த்து 25 வருஷம் கழிச்சு அவரை சண்டை போட வைக்கிறது. ரொம்ப பழைய கதை தான். இன்னைக்கு இருக்க இதுல டெக்னாலஜி எல்லாம் பயன்படுத்தி அவங்க இதை எப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதா இதுல இருக்க விஷயம். இந்த படத்தை வசூல் ரீதியா வெற்றி பெறதுக்கு நிறைய பேரை சேர்த்திருக்காங்கன்னு சொல்லலாம். நம்ம பிரசாந்த், பிரபுதேவா, பிரசாந்துக்கெல்லாம் யார் இருக்காங்கன்னு நீங்க கேட்கலாம். பட் ஆனால் நிறைய ஹீரோஸை கொண்டு வந்து இதில் சேர்த்திருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம த்ரிஷா ஒரு பாட்டுக்கு ஆட வச்சிருக்காங்க. எதுக்கு சில பாட்டுகள் அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட உங்களுக்கு எழலாம். சில நேரங்களில் இடைவேளைக்கு அப்புறம் நீங்க போக போக என்ன ஆகும்னா, படம் பார்க்குற இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சு நீங்க மொபைல் நோண்டுறவங்கள நான் சில பேரை பார்த்தேன். எல்லாரும் ஃபோன் நோண்டிட்டு இருக்காங்க. கடைசியா அந்த ஸ்டேடியம் காட்சிலாம் ரொம்ப நீளமா போயிட்டு இருக்கு. அப்படியே அந்த கிளைமேக்ஸ்ல வந்துட்டு அந்த நீ யார் ரசிகை அப்படின்னு கேட்கும்போது அந்த சீனுக்கு எல்லாரும் கொஞ்சம் கோரஸா கத்துறாங்க. இதெல்லாம் வந்து எதுக்கு வச்சிருக்காங்க அப்படின்னா, இந்த படத்தை வசூல் ரீதியா வெற்றி பெறதுக்காக வச்சிருக்காங்க மட்டும்தான் நான் பார்க்குறேன். பட் படத்துக்குள்ள ஒரு பெரிய லெவல்ல கதையை வச்சு ட்விஸ்ட்லாம் நிறைய வச்சு ஒரு ரொம்ப ஒரு எப்படி சொல்றது, இது வந்து படம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஒரு தீவிரவாத அமைப்பெல்லாம் இது பண்ற அளவுக்கான ஒரு ஆஃபீஸரா இருக்காரு அப்படின்னா, எவ்வளோ இது இருக்கும், அதுக்குள்ள எவ்வளோ டெக்னாலஜிஸ் இருக்கும், எந்த மாதிரி சிந்தனைகள் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப வேற மாதிரி இருக்கணும். பட் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் ஒரு சாதாரண ஒரு திரைப்படமா இதை நம்ம கடந்து வந்துட்டோம். பட் படம் வந்து ஒரு டைம் பார்க்கலாம். பட் இன்னொரு அரை மணி நேரத்தையாவது அவங்க குறைச்சிருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட பார்வை. நீங்களும் வாய்ப்பு இருந்தால் ஒரு முறை தாராளமாக பார்க்கலாம். ஒரு முறை தான் பார்க்க முடியும்னு நான் நம்புறேன். ஏன் அப்படின்னா எங்கள் வீட்டிலலாம் வந்து சண்டையே வராத போல ஆயிடுச்சு. அதாவது ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, போதும் வாங்க போகலாம் அப்படிங்கிற ரேஞ்சுக்குள்ள போயிடுச்சு. ஓகே, இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணலைன்னா இப்போ ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி.